ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துறாங்க. ஸோ ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரான் வராது. ஸோ வேணுங்கிறீங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த பேட்ச் அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரான் இனி எப்போ வரும்னு தெரியாதுங்க. அந்த ஏரோ மார்க் தான் இனி எப்போ வரும்னு தெரியாது. ஒரு ஜஸ்ட்டு ஒரு 25 பீஸ் தான் இருக்குது. வேணுங்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெயில், கம்பல்சரி மெயில், உங்களுக்கு கேரண்டி மெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டிக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹம்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பசங்க பிடிச்சதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததுக்கு கலர் பாருங்கள் எப்படி க்ரூம் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்பாப் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக வரக்கூடியதுங்க. இது எல்லாமே கன்ஃபார்ம் மெயில். ஓகேங்களா. உங்களுக்கு பாருங்கள், அந்த உங்களுக்கே தெரியுதுங்களா. இது வந்து பீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா வருதுங்க. இது வந்து என்ன ப்ரீடுனா கம்ஃபாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்டிக்கும் போட்டது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய் சோட்டைல், இதுவும் அதே சேம் நிலமை தான். பேர் வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா வருங்க. இதோட கடைசி லாட்டு. இதுக்கப்புறம் இதுவுமே எப்போ வரும் தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் கப்பி என்ன ஃபிஷ் அப்டேட்டு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி மொசைக்கு செம்ம குவாலிட்டிங்க. ஸோ இன்றைக்கி நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சூப்பராக, அதாவது இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வால் டெயில் ஆகட்டும் எல்லாமே செம்ம குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு சைடு வியூ பார்க்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி பெட்ஸ்லோ சேனல் சொல்லிட்டு இருக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில். அது எல்லாமே சைடு வியூ எல்லாமே அப்டேட் வரும். நீங்கள் சைடு வியூ செக் பண்ணுறேன்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எல்லாமே அப்டேட் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் டெக்ஸ்ரோ. ஸோ இது பேர் 60 ரூபா வருது ஒயிட் டெக்ஸ்ரோ. இதுவுமே சில்லி மொசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் 85 ரூபா வருது. அதே மாதிரி காம்போவில் இருக்குங்க 5 பேர் கப்பி வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் கப்பி வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா ப்ளஸ் கொரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா ஆகும். நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் பெங்களூராக இருந்தால் 70 ரூபா ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஃப்ரீயாக தருவாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா வரும். அதுக்கப்புறம் கோப்ரா கப்பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர்னு பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா கப்பி எப்பயுமே நம்மள்ட்ட ப்ரீடிங் பேருங்க எல்லாமே குட்டி போடுற கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் இயர். இது வந்து தம்போயர் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தம்போயரில் இது ஒரு பேர் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேர் எப்பயுமே வரும். அதுக்கப்புறம் டம்போயர். ஸோ டம்போயர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வரும். ஓகேங்களா. ஸோ இதுவும் வரும் இதுவும் வரும். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ எது வேணும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்திங்கன்னா பேர் 85 ரூபா வருங்க. அதேமாதிரி இது வந்து மீடியம் சைஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. மெயில் நல்லா சைஸில் இருக்கும், ஃபீமேல் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் தான் க்ரூம் பண்ணிக்கணும். உங்களுக்கு ப்ரீடிங் பேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பி ப்ரீடிங் பேருங்க. இன்கேஸ் ஒயிட் டெக்ஸ்ரோ அது மாதிரி ப்ரீடிங் பேராக வந்தால் சந்தோஷம் தான். பட் நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா கப்பி மட்டும் தான் சொல்லி ஆர்டர் எடுப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு சைஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி அதாவது கப்பியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெடிசன் போட்டு மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணியை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அழுக்கா இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அதாவது அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சன்லைட் போகிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா அந்த சன்லைட் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்தால் மீன் நல்லா இருக்காது, ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதில் பாருங்கள் ஜஸ்ட்டு குட்டி போகிற மீனே எதுவுமே இல்லை, இருந்தாலும் பாருங்கள் குட்டி போட்டுருக்கு பாருங்கள். தண்ணி பளப்பளன்னு இருந்தால் தான் குட்டி போடாது. ஓகேங்களா. அந்த கான்செப்டே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நேச்சர் செட்டப், அதாவது இந்த குளத்துல ஆற்றுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இப்படி இருந்தால் குட்டி நல்லா போடுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பெஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதாக வச்சுக்க மாட்டேன். இதில் பாருங்கள் எல்லாமே மோசமாக இருக்கும். தண்ணி வந்து மோசமாக இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அழுக்காக இருக்கும், அது மாதிரி இல்லை, பாசம் பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஓகேங்களா. மீனுக்கு உகந்தது ப்ரீடிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இது இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எல்லாமே பாருங்கள் எத்தனை குட்டி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ குட்டி நெவுத்துனீங்கன்னா குட்டி வரும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சி அந்த பாசமே பாருங்கள் இப்படி சேரு மாதிரி ஆயிரும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ரொம்ப 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 நல்லது, நேச்சுரல் ஃபுட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதுவும் தான் பாருங்கள், நாங்கள் தண்ணியே மாற்றலை, தண்ணியே ட்ரை ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பாருங்கள் ஒரு மீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த மூச்சுக்காக சுவாசிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதே இது நான் நல்லது நீர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மீன் பாருங்கள் கொஞ்ச நேரம் கூட சர்வே ஆகாது. இது பாருங்கள் இப்போ நான் நல்ல தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நல்ல தண்ணி விட்டாலும் மீன் மேலே வருது பார்த்தீங்களா. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு தண்ணியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோசமான தண்ணி. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க டப்பாவுடைய இது பார்த்துக்கோங்க, மீனை போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுருவேன், ஜஸ்ட் வீடியோ கோஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மீன் தண்ணி வந்து அது மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் கிறிஸ்டன் கிளியராகவே மெயின்டைன் பண்ணுறீங்க. அழகாக இருக்கிறது முக்கியம் தான், ஆனால் அழகு ரொம்ப ரொம்ப ஆபத்து இருக்குது. ஓகேங்களா. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணியை கண்டிஷன் பண்ணும்போது வந்து தயவு செஞ்சு மெடிசன் போட்டு தான் தண்ணியை கண்டிஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை மாற்றிருங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து மீனுங்களுக்கு நேச்சுரலாகவே ரொம்ப நல்லது. அதே மாதிரி
சிம்ஸ் வளர்த்த போகிறீங்க, இப்போ சிம்ஸ் நான் வந்து குட்டி எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு சிம்ஸுக்கு மட்டும் மெடிசன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட் இனத்தோடு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அதை பூச்சி வகைன்னு சொல்லுவாங்க இந்த சிம்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த மருந்து கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருதுங்க. இது வந்து ரீசெண்டாக தான் நிறைய பேர் வந்து மெடிசன் வாட்டரில் விட்டு வந்து இது மாதிரி ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு மெடிசன் வாட்டரில் விடவே கூடாது சிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இது வந்து என்னோட கான்செப்ட்டுங்க. ஸோ எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாருங்கள், எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ஒயிட் எக்ஸிடோலாம் நிறையவே ஸ்டாக் நம்ம மெயின்டைன் பண்ணிருப்போம். எப்போயுமே மெயின்டைன் பண்ணுறது ஒயிட் எக்ஸிடோ இருக்கும். அதுக்கப்புறம் கோப்ரா காப்பி பாருங்கள், எவ்வளோ கோப்ரா காப்பி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா அதெல்லாம் ப்ரீடிங் பாருங்கள், குட்டி மாஸ் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆப்லாக் நம்ம ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிறது வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு ஃப்ளோரான் வேணுங்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு டைம் தான் 25 பீஸ், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி 25 பீஸ், மேபி ஏதாவது பேலன்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னு நாளைக்கு அப்டேட் போடுறேன். மற்றபடி அவ்வளோதாங்க, ஒரு இது இருக்காது. இந்த டைம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானே வராது. ஸோ இந்த அதாவது ஹெட்பாப் 110 ரூபா ஃப்ளோரானு. அது இது பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், எட்டே பாருங்கள், ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.